எல்லாரும் விசுவாசத்தோடு பயபக்தியோடு கூட நம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை நம்ம தேட வந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கின்றவர். நம் மத்தியில் இறங்கி வருகின்றவர். அன்று தண்ணீர் நடுவிலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் நம் மக்கள் மத்தியிலே நம் ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடுகிற தேவனாயிருக்கின்றார். இந்த நாளிலே இந்த நேரத்தில் இப்பொழுது கூட ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசத்தோடு பயபக்தியோடு ஒரு சின்ன ஒரு ப்ரே பண்ணிச்சு நாம் ஜெபத்துக்கு கடந்து போவோம். நம் ஆண்டவர் இயேசுக்குள்ளே கண்களை மூடி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய கடமைகள் அனைத்தையும் சமணி கொடுத்திருக்க வேக சிந்தனை இல்லாதபடி ஆண்டவர் மற்றும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றவர், நம் தேவைகளை சந்திக்கின்றவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஆண்டவர். மத்திய அதிகாரம் 6:33 முதலில் கடவுளுடைய அரசை தேடு, உன் தேவை அனைத்து கொடுக்கப்படி என்று சொன்ன தேவன். இதோ அவருடைய அரசை நாம் இந்த வேலையில தேட வந்திருக்கிறோம் அல்லவா? இதோ அவரை பற்றி நாம் தியானம் செய்வோம். அவரே நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளை எங்கள் அனைவரையும் கொண்டு வந்து ஒரு குடும்பமாக இணைந்தது தேவாலயத்தில் ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி. எங்களுக்கு நல்ல ஒரு குருவானவரை கொடுத்து இந்த பங்கை ஆசிரியச்சிருக்கிறீங்க நன்றி. இந்த பங்குக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க நன்றி. இந்த ஜபத்தை கொடுத்திருக்கிறீங்க நன்றி. இயேசுவே அந்த நாளில இந்த இடத்துல நின்று எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க நன்றி. ஆண்டவரே, இதோ சுவாமி தாய் கருவிலே உருவாகும் அறிஞர் சொல்லி எரோமையா ஆண்டவராக இயேசுவே 1:5 சொன்னீங்க. அதே போல அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரை கண்ணின் இமை போல காத்து வந்திருக்கிறீங்க நன்றி. இயேசுவே, பேசுவது நீங்கள் அல்ல, நானே பேசுகிறேன் சொன்னீங்க ஆண்டவரே. இதோ